ஏன் மறுசீரமைப்பு? ரெஸ்டோரேஷன். நம்பர் 1, சீரமைப்புக்கு வருவோம். சீரமைப்பு தெரிஞ்சாதான் மறுசீரமைப்பு தெரியும். சீரமைப்புல கடவுள் என்ன நமக்கு கொடுத்தார் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சீரமைப்புல கடவுள் 3 காரியத்தை நமக்கு கொடுத்தார். ஜெனிசிஸ் 1:28. ஆஹா, என்ன சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை. எத்தனை பேருக்கு விளங்குது? இங்க என்ன மேட்டர்னா, இந்த சீரமைப்பை நம்ம சரியா பயன்படுத்தல. நம்பர் 1, கடவுள் சொன்னாரு நீங்க பழுகி. இப்ப கொடுங்க இங்கிலீஷ்ல. And God blessed them, granting them certain authority. Oh my God. கடவுள் bless பண்ணி என்ன பண்ணிருக்காரு? அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்காரு. கவனிங்க, கடவுள் உங்களுக்கு ஏற்கனவே அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு. இந்த அதிகாரத்தை நம்ம ஒழுங்கா என்ன செய்யல? பிரயோஜனப்படுத்தல. பிரயோஜனப்படுத்தினா மாத்திரம் தான் அந்த அதிகாரம் கிரியை செய்யும். பிரயோஜனப்படுத்தலனா அதிகாரம் கிரியை செய்யாது. இப்போ சார் நீங்க என்னவா இருக்கீங்க? வாங்க, நீங்க என்னவா இருக்கீங்க? சார் பிசினஸ் பண்ணி. இப்போ பிசினஸ் அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால இப்போ நீங்க அந்த அத்தாரிட்டியை பயன்படுத்துறீங்க. ரைட்? இப்போ அந்த அத்தாரிட்டியை நீங்க பயன்படுத்தலைன்னா பிசினஸ் என்னவாகும்? அவ்வளோதான், போயிடும், நிற்காது, போயிடும். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ அதே போலதான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும், தேங்க்யூ ஸோ மச், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ளதான் இருக்கு. எஸ், அந்த அதிகாரம். கவனிங்க, கடவுள் எல்லாருக்குள்ளேயும் அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தாததுனால நம்ம எல்லாரும் முன்னாடியும் போய் கை கட்டி நிக்கிறோம். என்னுடைய அதிகாரம் என்ன செய்யப்பட்டது? பறிக்கப்பட்டது. இன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசியா இங்க நிக்கிறேன். ஓ எஸ், யாரெல்லாம் அதிகாரத்தை இழந்தீங்களோ, எஸ், இப்பொழுதே உங்களுடைய அதிகாரம் உங்களிடத்துல திரும்ப இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. என்னுடைய அதிகாரம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே என்னுடைய அதிகாரங்கள் என்னிடத்திலே திரும்பட்டும். சொல்லுங்க எஸ், எஸ். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி என்ன இருக்கு? என்ன இருக்கு? பறிக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒரு திருடன் என் அதிகாரத்தை என்கிட்ட கொண்டு போயிட்டான். என் அதிகாரத்தை என்னால யூஸ் பண்ண முடியல. நோ மிஸ்டேக். சொல்லுங்க, தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். மீண்டுமாக தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். மீண்டுமாக தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். அப்ப என் அதிகாரம் என்னிடத்துல இப்பொழுதே திரும்பட்டுமே சுவிநாமத்திலே. சொல்லுங்க எஸ், எஸ். அப்ப முதல் எது? கடவுள் bless பண்ண உடனே அதிகாரம்.